நண்பர்களே, இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லுப்பா. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா பால் கறி. இங்க சொல்றா இது ஒயிட் ரைஸ். இது வந்து வெண்டிக்காய் சாம்பார், தரமான வெண்டிக்காய் சாம்பார். இது வந்து வெண்டிக்காய் வந்து காரம் போடாது, மிளகாப்பொடி போடாது. இது வந்து மிளகாப்பொடி போட்ட இது வந்து மதுக்கு. இது வந்து மிளகாப்பொடி போட்ட வெண்டிக்காய். இது வந்து புதுசாக வாங்கினா தக்காளி ஊறுகாய், தக்காளி ஊறுகாய் நண்பர்களே. இது வந்து அப்பளப்பு. இது நண்பர்களே பால் கறி நண்பர்களே, உருளைக்கிழங்கு அது இதுன்னு போட்டு மண்டக்காய் சமைச்சு வச்சிருக்கேன் பொண்டாட்டி. அடடா நண்பர்களே, இன்னைக்கு ஒரு புடி இந்த தாங்கப்புல நண்பர்களே. எங்கள் வீடியோ ஓட மாட்டேது. எங்கள் வீடியோ ஓடுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? இல்லை எந்திரிச்சு நாங்கள் ஓடுறதா மது? நம்ம வீடியோ ஓட மாட்டேது, வியூஸ் போக மாட்டேது. ஏன்னு கேளு நண்பர்களை, கேளு. கேளுடா, நல்லா கேளு. எங்கே போகிறது? நம்ம தான் போய் நம்ம வீடியோ ஓட மாட்டேது. ஏன் ஓட மாட்டேது கேளு. நாங்கள் தான் இறங்கி ஓட போகிறோம் நண்பர்களே. சொல்லு, சொல்றா. எங்கள் அப்பா அழுகிறாரு நண்பர்களே, சொல்லு. அப்பா அழுகிறாரு நண்பர்களே, சொல்லு. நான் சொல்றது அப்படியே சொல்லுதே. ஐயோ மண்ணு பைய மகளே, உடனே யார் பத்தது? அடடா, ரொம்ப அறிவா பேசுதே நண்பர்களே. நான் விரதப்படுறதுக்காக பாவம் என் பொண்டாட்டி என் பிள்ளை யாருமே சாப்பிடல. மணி பார்த்தீங்கன்னா மணி இப்போ எத்தனைப்பா? சுட சுட வை வை அப்பா போடுறேன், வை அப்பா போடுறேன். கீரை கொட்டியில் கொடுப்பா. இந்த ஒரு உனக்கு வந்து மேலாப்புல சாப்பாடு. ஓகே, 11:19 மணி. உனக்கு வந்து சூப்பர் சாப்பாடுப்பா. இங்கே ஒரு நண்பர்களை பாருங்க. போதும் அங்கே போய் க்ளோஸாக போய்ப்பா நண்பர்களே. தரமான சாப்பாடு நண்பர்களே. ஒயிட் ரைஸ். சாமிக்கு இப்போ தான் விரதம் விட போகிறோம் பக்தர்களே. இப்போ தான் விரதம் விட போகிறோம். எடுத்துக்க என்னென்ன மெனு எடுத்துக்கடா. இந்த சாப்பாடு அங்கே தூக்கி போங்க. அங்கே வைப்பா. ஆஹா, நல்ல வேலை சூருங்கன்னு இருந்திருக்கு. நல்ல வேலை போச்சு நண்பர்களே. சனிக்கிழமை காலையிலையும் கிடையாது, மதியம் கிடையாது, 2ஆம் கட்ட நேரத்தில் சாப்பிடுவான். மணி 11:30 மணி ஆயிடுச்சு. 11:10 எவ்வளோ ஆச்சு. ரொம்ப அருமையான சாப்பாடு நண்பர்களே. மதுமா இது வந்து அப்பா கடா. சரி, இதில் காரம் போட்டிருக்கு. இது வந்து உனக்கு காரம் இல்லாது, சரியா? போதுமான்னு வைக்கவா? போதும்ல மது? இந்த எடுத்துரு. சார் எடிட்டு எல்லாம் நீங்கள் தான் எடுக்கணும். டக்கு தான் எடிட்டு எடுத்துருங்க. இப்போ வந்து அடுத்து ஊறுகாடா. இருப்பா அவசரப்பட வேணாம். இங்கே வைங்க, நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிறேன். அது ஊறுகாய் வேணுமா? ஊறுகாய் நம்ம தக்காளி ஊறுகாய் சூப்பராக இருக்கும். இந்த எடுத்துறேன்டாப்பா. என்னடா எடுக்க முடியல எங்கிட்டு. எப்படி சொல்லு? சூப்பர். எப்படி இரு, அப்பா வைக்கிறேன். உனக்கு வைக்கவா? எங்கே வைக்க? இங்கே வைக்கிறேன். ஓகேவா? அப்பாவுக்கு கூட எனக்கு தக்காளி ஊறுனா ரொம்ப பிரிய நண்பர்கள. உண்மையிலே ரொம்ப அளவு கடந்து திரும்பி சாப்பிடுவேன். தக்காளி ஊறுற மாதிரி நான் ஒரு சாப்பிட்ற ஒரு பண்டை எதுவுமே இல்லை. சரிடா சாமி, சாப்பிட்றாங்க. எம்மா இந்த சாம்பார் அப்படி இந்த குருமா இருக்குடா. பால் கறி இருக்கு, குருமா இருக்கு. என்ன வேணும் உனக்கு சாமி? முதல்ல பால் கறியை சாப்பிட்டு ருசி வைப்போம், அதுக்கப்புறம் வெண்டிக்காய் சாப்பிடுறடா. இந்த உனக்கு இந்த ஊத்தா போதுமா? சாப்பிடு. இந்த உருளைக்கிழங்கு வேணுமா? என்னடா நண்பர்களே, முதல் பால் கறியை போட்டு ஒரு ரவுண்டு விடுவோம். இது கூட்டாக வச்சது. எனக்கு எச்சி விடுது நண்பர்களே. உங்களுக்கு எச்சி விடுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். எடுத்துரு. சூப்பரா இருக்கும். அமுக்குடா. அந்த வார்த்தையில சொல்றது நல்லா இல்லை. அவ்வளோ எந்திரிச்சு ஓட போகிறாங்க. மதிய சாப்பாடு இன்னைக்கு தரமான விருந்து. இவருங்க ஆமாடா வரட்டேன்.
செம்ம டேஸ்ட் தக்காளி உள்ள கவலை திறந்துடுங்க. அடடா அடடா சூப்பராக இருக்கும். பால் கறிக்கு இந்த ஒயிட் ரைஸுங்க அடேங்க அப்பா. நண்பர்களே தரமான சாப்பாடு நண்பர்களே. இன்னைக்கு காலையிலாம் சரியான சாப்பாடு. போட்டு நான் நக்கல் விக்கல் பண்ணுறியா? உண்மையை சொன்னால் நக்கல் பயப்பா சர்மி கொஞ்சம் ஊத்துறா கிரேவி குருமா ஊத்துறா. உருளைக்கிழங்கு வேணாம், அவருக்கு கிரேவி மட்டும் சூப்பராக இருக்கும். குருமா குருமா உருளைக்கிழங்கு வேணாம். பொறுமா பொறுமா வேணும்னா பொறுமா. வை 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 போதுமா? வை கொஞ்சம் வை. போதுமா. சாம்பார் இருக்கு. அடுத்து வேடிக்கை என்னது? திண்டுபிடியா புறாத்தியம் இந்த நாளைக்கு வை வேலை. உருளைக்கிழங்கு சூப்பரா இருக்கும். வேணாம் நல்லா இருக்கும். வெள்ளை பொடுதுகள்லாம் நிறையா போட்டிருக்குப்பா. இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா இருக்கும். சாப்பிடு. போதும்டா. என்ன எனக்கே சொல்கிற புறாத்தியம். நண்பர்களே நல்லா சாப்பிடுங்கட்டு. நான் காப்பு கட்டுற கோயிலில் வந்து செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடு. எல்லாரும் வாங்க சாமி கும்பிட. சந்தோஷமாக போங்க. சாம்பார் வெண்டிக்காய் சாம்பார் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். வெண்டிக்காய் சாம்பார்லாம் யாரும் அதிகமாக சாப்பிடணும் தெரியுமா? கர்ப்பிணி தாய்மார்கள்லாம் சாப்பிடணும். கர்ப்பிணி பெண்கள்லாம் கண்டிப்பாக அந்த வெங்காயம் சாப்பிடணும். சாரி, இந்த வெண்டிக்காய் சாப்பிட்டீங்கன்னா மூளை வளர்ச்சி இருக்கும். நல்லது, குழந்தைக்கு நல்லது. உங்களுக்கு சுகப்பிரசவம் பிறக்கும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொன்னாங்க நிறைய பேர். அதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கிறேன். வெண்டிக்காய் வந்து அவ்வளோ ஒரு அருமருந்துன்னே சொல்லணும். பிரசவ தாய்மார்கள்லாம் சாப்பிடுங்க. உங்களுக்கு குழந்தைக்கும் உங்களுக்கு நல்லது, ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பருப்பு ரெடி செம்ம டேஸ்டாக இருக்குது. என்னம்மா அது? என்னம்மா டேஸ்ட்டு? இந்த வெண்டிக்காய்ங்க இது காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த வெண்டிக்காய்க்கு வந்து ஊறுகாய் செம்ம டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஊறுகாய் காம்பினேஷனாக இருக்கும். வந்து கேமரா மேடம் ஆஹா செம்ம டேஸ்ட்டு. அதுமா சூப்பரா டீசன்ட் சாப்பிடுறேன். டீசென்ட்ஸாக சாப்பிடுது. இது அண்டிஷன். எடுத்து ஊறுகாய் அப்பளத்தையும் பொழந்து விடுறது டீசென்ட்டு. அப்படி மடக்கி தலை ஓடுது. தலைப்பாக்கு. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர்ஸ் ஊமுச்சிவளம் ஜவுளி கடை. மதுரை 14. மதுரை 14. மறுக்கு அப்பெல்லாம் இருக்கா? உள்ள இருக்கா? உங்களுக்கு வேணுமா? பொரிச்சுக்கிறோம்ப்பா, சாப்பிடுப்பா. நான் ட்ரெஸ்ஸை கையை மேலே ஏற்றி விடுப்பா. ஆமாடா சாப்பாடு கொடுக்குறா.
ஏற்றுறா ஏற்றி விட்டு ஆடுறா இன்னைக்கு இன்னைக்கு நம்ம மது நல்லா சாப்பிட்டு பாவம் இல்லைன்னா போட்டு தாங்கணும். நம்ம மோர் இருக்கா அது இருக்கா இதெல்லாம் இல்லாமல் இதுக்கு ஜோறு வைக்கணுங்க. இதுக்கு தான் உங்களை ஒன்றா வரைக்கும் போகணுந்தானா இல்லை போகணுந்தானான்னு கேட்குறேன். அதவே இன்னும் சாப்பிடல, சாம்பாரே அப்படியே இருக்கு. சும்மா அந்த கிரேவி ஊற்றுறா. சாம்பார் நல்லா இல்லையா? சாம்பார் சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த கிரேவி ரொம்ப பிடிச்சிருக்கு. கிரேவி மட்டும் வந்து பருப்பு பயிர் அது மட்டும் போடு, வேறு எதுவும் வேணாம். தேவைந்தா போதும் 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 போதும். அப்பளம் புல்லு தான் எடுத்துப்பா. இல்லை பொரிக்கணும். போதும் போதும். பாப்பாவுக்கு சாப்பாடு, பாப்பாவுக்கு சாப்பாடு. இப்போ மகளுக்கு சாப்பிட்றோம். சரி செதறாம சாப்பிடுங்க. இங்க பாருங்க தான் சாப்பிடணும்ப்பா. இலை ஃபுல்லாக சாப்பாடாக தெரியுது. சாப்பிட்றா. அன்டீசனாக சாப்பிடக்கூடாது, டீசன்ஸாக இருக்கணும். நீங்கள் சோறை எடுக்கிறவங்க இங்கே இருக்க சோறெல்லாம் எடுங்க. மது பண்ணுற விட தான். சூடெலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சாமி, சரியா? வெண்டைக்காய் சாப்பிடவே இல்லை மதுமா. வெண்டைக்காய் பூரா சாப்பிடு. இந்தா வெண்டைக்காய் சாப்பிடு, பூரா வெண்டைக்காய் சாப்பிடணுப்பா. இப்படி தூக்கி போடாத, அங்கனே வையே. ஓகே நம்மள ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டேப்பா. ஓகே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களது விடுவது மதுரை மீசமணி, மதுமிதா, எடிட்டர் சர்மி, கேமராமேன் முத்துலட்சுமி. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. பாய் 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 பாய். மது எல்லாரும் ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட் போட்டு வண்டி. தப்பு தப்பாக சொல்கிறாங்கடா. ஓகே நம்மள சு